ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஆயில் விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப க்ரீன் சில்லி கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் தக்காளியும் போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுங்கள். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை கலந்து விட்டுட்டு இப்படியே விடுங்க. போட்டதுக்கப்புறம் மசால்ஸு நான் இன்றைக்கி பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கர்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு மஷ்ரூம்லேருந்து வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸோ என்ன ரைஸோ அதனால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 to 3 விசில்ஸ் விட்டிங்கன்னா நல்லா உதிரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.